ஸோ மன அழுத்தம் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த குடி இதனால் அழிஞ்சு போகிறது, இந்த போதை பழக்கங்களால் அழிஞ்சு போகிறது, கலைஞர்கள் பல சினிமா கலைஞர்கள் அதுக்கு ஒன்றும் அவங்களுடைய தன்னையே வந்து எப்படி சொல்கிறது வருத்திக்கிட்டு தண்ணியே அழிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தம். ஒரு படம் வெற்றி அடையலைன்னா ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்க போயிடுறாங்க. சார், இப்போ நீங்க இவருக்கு சரியான திட்டமிடுதல் இல்ல, இவருக்கு படம் கிடைக்கல, அதனால இவர் இப்படி ஆனாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நல்ல ஃபேம்ல இருந்த ஒரு பெர்சனும், தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள்ல அதாவது ஆக்டிவா இருக்கிற பெர்சன் கூட இப்ப ரீசென்ட்டா இறந்து போனத நம்ம பார்த்தோம்ல சார். யார ரோபோ சொல்றீங்க? சங்கர் அவர்கள் இல்ல கூட. ரோபோ சங்கர பொறுத்தவரைக்கும்மா, ரோபோ சங்கர் வந்து ஒரு நல்ல காமெடி கலைஞர். நல்ல அற்புதமான கலைஞர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மதுரையிலிருந்து எந்த பின்புலமும் இல்லாம சினிமால வந்து விஜய் டிவில வந்து அடுத்தடுத்து சினிமாக்கு வந்து பல ஷோஸ் பண்ணி பெரிய ஒரு உச்சத்தையும் உயரத்தையும் அடைந்த ஒரு நல்ல கலைஞர் ரோபோ சங்கர். எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு நல்ல கலைஞர். விருதுகள்லாம் கூட ரோபோ சங்கர் வாங்கியிருக்காரு. ஆனா ரோபோ சங்கர் எப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமையாயிட்டார். குடிக்க அடிமையா ஏதாவது நீங்க எதுக்குமே சரி மாதுவோ இல்லை போதை பழக்கங்களோ இல்லை வேற ஏதோ தீய பழக்கங்களுக்கோ அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா, அதாவது வந்து அடிக்ஷன்ற ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்க வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் புகழும் இருந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் அவர் மதுக்கு அடிமையாயிட்டார். அடிமையானது தான் காரணம். அதாவது ஒரு அதாவது என்ன சொன்னாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நீங்க வந்து ஒரு சாப்பாடே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அளவோட தான் நீங்க சாப்பிடணும். 3 வேளை சாப்பிடலாம் அப்படின்னா அந்த 3 வேளை அளவோட சாப்பிடலாம். நடுவில் ஒரு டீ காஃபி சாப்பிடலாம். இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்பை நீங்க லீட் பண்ணாம கிடைக்கும் போதெல்லாம் நான் சாப்பிடுவேன், நான் நினைச்சதெல்லாம் சாப்பிடுவேன், அதாவது ஒரு எப்படி சொல்றது அளவுகோல் இல்லாம சாப்பிடுவேன் அப்படின்னா அது கூட ஆபத்து தானே. ஒரு உணவு வந்து அந்த உணவு பழக்கமே வந்து அதிகமானா அதுவே ஆபத்தா முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது மது பழக்கம்லாம் வந்து ஒரு மோசமான பழக்கம். அந்த பழக்கத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளில வர முடியாது. நான் 2 கேட்டகரியா அதை பிரிப்பேன். அது எப்படின்னா